வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கையை மையப்படுத்தி கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஜெனீவா என்ற ஒரு அனைத்துலக அரங்கில் அமெரிக்கா போட்ட இலங்கை தீர்மானம் என்ற சூட்சுமம் இப்போது அந்த அரங்கில் அமெரிக்கா இல்லாமல் விட்டாலும், ஐநா மனித உரிமை அரங்கில் கோபித்துக் கொண்டு அமெரிக்கா வெளியேறி விட்டாலும், மீண்டும் ஒருமுறை இலங்கையை மையப்படுத்திய அதே தீர்மானம் மென்வலு அவதாரம் ஒன்றை எடுக்க உள்ளமை ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்படுகின்றது. பிரித்தானியாவும் கனடாவும் இந்த மாத இறுதியில் இலங்கையை மையப்படுத்திய புதிய தீர்மானம் ஒன்றை மும்முரமாக முன்னகர்த்திக் கொள்ள முனைந்தாலும், ஜெனீவா விடயத்தில் இல்லென்றால் ஜெனீவாவில் வெளியாகும் இலங்கை தீர்மான விடயத்தில் தாம் எவ்வளவு தூரத்துக்கு ஒத்துழைப்பை வழங்குவோம், எவ்வளவு தூரத்துக்கு ஒத்துழைப்பை வழங்கிக் கொள்ள மாட்டோம் என்ற ஒரு பெருமட்டான செய்தியை அனுர தரப்பு நேற்று பகிரங்கமாக அதே ஜெனீவா அரங்கில் சொல்லிக் கொண்டது. அனுர தரப்பு அனுபவமற்ற வகையில் ஐநா மனித உரிமை பேரவையை கையாள்வதால் அது மேற்குலகிடம் சிக்கிவிடும் என தென்னிலங்கை கடும்போக்காளர்கள் சொல்லிக் கொள்ளும் பின்னணியில், அதேபோல தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட அனைத்துலக உண்மை மற்றும் நீதி திட்டம் போன்ற அமைப்புகள் சில முறைகளில் கொழும்புக்கு புதிய புதிய சவால்களை உருவாக்கி கொண்டாலும், இந்த காட்சி ஜெனீவாவில் நேற்று பகிரங்கப்பட்டது. இலங்கையில் 2000 ஆண்டு அக்டோபரில் இடம்பெற்ற ஊடகர் மயில்வாகனம் நிமலராஜனின் பச்சை குருதி படுகொலை குறித்த விசாரணைகள் முழுமையாக தோல்வியடைந்ததாகவும், ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் கடந்த கால் நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக இவ்வாறான அரசியல் கொலையாளிகளை பாதுகாத்து வருவதாக கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் அனைத்துலக உண்மை மற்றும் நீதி திட்டம் கொழும்பு அதிகார மையங்களை நோக்கி ஒரு குற்றச்சாட்டுக்களை தொடுத்திருந்த பின்னணியில் எதிர்பார்க்கப்பட்டது போலவே நேற்று ஜெனீவா அரங்கில் இலங்கை விடயங்கள் எதிரொலித்தன. ஐநா மனித உரிமை பேரவையின் 60வது கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பித்த நிலையில் அமர்வின் முதல் நாளிலேயே இலங்கை விடயங்கள் எதிரொலித்தன. ஸ்ரீலங்கா தரப்பில் அதன் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தனது ராஜதந்திர முகங்களுடன் அரங்கில் இருக்க, இலங்கை தொடர்பான தனது அறிக்கையிடலை வாய்மொழி உரையாக வழங்கிய ஆணையாளர் வால்கர் ட்ரக் தமிழர்களின் செம்மணி என்ற இடத்தின் பெயரை சரியாக உச்சரித்துக் கொள்வதில் ஒரு தடுமாற்றத்தை காட்டியிருந்தாலும், இலங்கையை மையப்படுத்திய தமது ஜெனீவா மிஷனில் அவர் ஒரு தடுமாற்றத்தை காட்டவில்லை. ஆனால் அந்த ஜெனீவா மிஷனில் ஒரு மென்வலுவை காட்ட தலைப்படுவது தெரிந்தது. இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்குரிய பொறுப்பு கூறலில் ஜெனீவாவுக்கு பெரும் தடுமாற்றங்கள் ஏதும் இல்லை என்றாலும், மாறாக இந்த பொறுப்பு கூறலில் ஒரு மென்வலு பிரயோகத்துக்குரிய அறிகுறிகள் தெளிவாகவே தெரிகின்றன. இலங்கை தீவில் கடந்த வருடம் இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தையும் அனுரகுமார திசாநாயக்கா முதன்மை தலையாரியாக உருவாகி கொண்ட காட்சி மாற்றத்தையும் ஒரு முற்போக்கு மாற்றமாக கொண்டு அனுர தலைமையிலான அரசாங்கத்தை வரவேற்ற ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கை தீவில் கடந்த சில தசாப்தங்களாக நிலைவரும் மனித உரிமை மீறல்களுக்கு தண்டனை வழங்கப்படாமல் இருக்கும் நிலைமையை அனுரகுமார திசாநாயக்கா அரசாங்கம் மாற்ற வேண்டும், அதில் ஒரு சாதகமான நிலையை காட்ட வேண்டும் எனவும் ஐநா ஆணையாளர் ஒரு இடித்துரைப்பை செய்தார். அண்மையில் தான் இலங்கை தீவுக்கு சென்றபோது இலங்கை தீவின் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒன்றை கண்டு அந்த தீர்வை புதிய திசை வழி நோக்கிய, அதாவது சுபிட்சமான ஒரு வழித்தடத்தில் இட்டுச் செல்வதற்கு புதிய அரசு தலைவர் தனக்கு உறுதியை வழங்கியதாகவும் வால்கர் ட்ரக் சொல்லிக் கொண்டார். அதாவது அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி செயலகத்தில் வால்கர் ட்ரக்கை சந்தித்த விடயங்கள் கமுக்கமாக இருந்தாலும், அரசு தரப்பு அதனை உள்ளூர் ஊடகங்களுக்கு பகிரங்கப்படுத்தாமல் இருந்தாலும், நேற்று ஐநாவின் மனித உரிமை ஆணையாளர் தனக்கு அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து வழங்கிய உறுதிமொழி இதுதான் என்பதை பட்டக்கென சட்டக்கென போட்டுடைத்தார். அதே சமகாலத்தில் என்னதான் ஏகேடிஆரின் ஆட்சி குறித்து ஒரு வஞ்சக புகழ்ச்சி தோற்றப்பாட்டை அவர் வெளிப்படுத்திக் கொண்டாலும், ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பல கைதுகள் மற்றும் புதிய தடுப்பு காவல் உத்தரவுகளுக்கு உடனடியாக ஒரு தடை விதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் அவர் கொழும்பை நோக்கி சொல்லிக் கொண்டார். இதே சமகாலத்தில் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு ஸ்ரீலங்காவை பொறுப்பு கூற வைப்பதில்
ஐநாவின் உறுப்பு நாடுகள், குறிப்பாக மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகள் தமது பங்களிப்பை விடக்கூடாது என மீண்டும் ஒருமுறை ஜெனீவா சார்பான அழுத்த கோரிக்கையை அவர் அரங்கில் முன்வைக்கவும் மறக்கவில்லை. ஆனால் இவ்வாறாக எல்லாம் சொல்லிக்கொண்ட அதே ஆணையாளர் தான் இலங்கை தொடர்பாக இந்த மாத இறுதிக்குள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும் நாடுகள் தமது இந்த தீர்மானத்தின் மூலம் புதிய அணுகுமுறை, ஒத்திசைவு மற்றும் காலக்கெடு ஆகியவற்றை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கொண்டார். அதாவது இந்த முறை தீர்மானம் மென்வெலுவுடன் வரக்கூடும் என்பதை இந்த கட்டியங்கள் கூறுவதாக தெரிகிறது. ஏனென்றால் இலங்கையில் இடம்பெற்ற குற்றங்களுக்குரிய பொறுப்புக்கூறல் நீதியை வழங்க, அதேபோல நீண்ட காலமாக இலங்கை மக்கள் அனுபவித்து வரும் அரசியல் ரீதியான பாகுபாடுகள் மற்றும் பிரிவினையை நீக்க இக்கடியார் அரசாங்கம் தற்போது கவனம் செலுத்தி வருவதாக வோல்கர் ட்ரக் குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும். அதாவது முன்னைய ஆட்சிகள் கூட ஒப்பீட்டு ரீதியில் தற்போதைய அனுரகுமார திசாநாயக்காவின் ஆட்சியை கையாள்வது ஜெனீவாவுக்கும் மேற்குலகுக்கும் பெரும் சவாலாக இருக்காது என்பதை சூசகமாக வெளிப்படுத்திக் கொள்ளும் ஜெனீவா அரங்கம், மாறாக அனைத்துலக லகான் இலங்கை மீது இருக்க வேண்டும், ஜெனீவாவின் கண் இலங்கையில் நிலைகுத்தி இருக்க வேண்டும் என்ற இன்னொரு சூட்சும பிரயோகத்தையும் வெளிப்படுத்த தவறவில்லை. இதே போலவே வளமையாக ஜெனீவாவிலிருந்து குரலாக வெளிப்படும் வடக்கு கிழக்கின் இராணுவமய நீக்கம், ஸ்ரீலங்கா படைத்துறையால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழர்களின் காணிகளை திரும்பி வழங்க வேண்டிய கடப்பாடு, இலங்கையில் தமிழர்களுக்கு அதிகார பரிவரை வழங்க வேண்டிய விடயம் உட்பட்ட நகர்வுகளுக்கு தேவைப்படும் அவசர நிலைகளையும் ட்ரக் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு அப்பால் இன்னொரு விடயமாக வோல்கர் ட்ரக் தனது இலங்கை குறித்த உரையில் மலையக மக்கள் என்ற தமிழ் பதத்தை நேரடியாக பயன்படுத்தி அவர்களுக்கு ஒரு தனித்துவத்தை வழங்கியதையும் அவதானிக்க முடிந்தது. இந்த நிலையில் ஆணையாளர் வோல்கர் ட்ரக்கின் உரைக்கு பின்னர் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கிய விடயமாக ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்தின் பதில் உரை வந்தது. தனது உரையின் முதற்கட்டத்தில் ஜெனீவா கோரிக்கொள்வது போல அல்லது நைச்சியப்படுத்திக் கொள்வது போல அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை மீளெடுக்கும், உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையகத்தை அமைத்துக் கொள்ளும், இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விடயங்களை கையாளும் பணியகத்தை இன்னும் வலுவூட்டிக் கொள்ளும் என்பது உட்பட்ட உறுதிமொழிகளை அவர் ஜெனீவாவுக்கு வழங்கினார். அதன் பின்னர் தனது உரையை முக்கிய கட்டத்திற்கு திருப்பி இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு அனைத்துலக விசாரணை பொறிமுறை தேவையில்லை, அவ்வாறான தலையீடுகள் வந்தால் அது இலங்கை தீவின் இறையாண்மையை, அதாவது ஸ்ரீலங்காவின் இறையாண்மையை உரசும் என்ற அடிப்படையில் விஜித ஹேரத்தின் எதிர்ப்பு வெளிப்பட்டது. அத்துடன் தமது அரசாங்கமே சுயம்புவாக நல்லிணக்க நகர்வுகளை செய்து வருவதால் தனியாக இதற்கென ஜெனீவாவிலிருந்து வெளியக தலையீடுகள் தேவையில்லை எனவும், அவ்வாறாக தலையீடுகள் பிரயோகிக்கப்பட்டால் அது உள்ளக நல்லிணக்கத்தை தான் பாதிக்கும், சிதைக்கும் எனவும் குறிப்பிட்ட விஜித ஹேரத், இலங்கையில் முன்னரெல்லாம் நீதிமன்றங்கள் பக்கச்சார்பாக நடந்தனதான், ஆனால் இப்போது இலங்கையின் நீதிமன்றங்கள் சுயாதீனமாக இயங்கிக் கொள்வதால் உள்நாட்டில் நிச்சயமாகவே பொறுப்பு கூறல் உறுதி செய்யப்படும், ஆகையால் ஜெனீவாவே அஞ்சற்க எனவும் அவர் ஒரு நைச்சியமான அபயத்தை பதிலாக வழங்கினார். வேண்டுமானால் தமது உள்ளக பொறிமுறையில் அனைத்துலக பங்காளிகள் இணைந்து கொள்ளலாம் என்ற சமரசத்தையும் விஜித ஹேரத் ஜெனீவாவில் நேற்று வெளிப்படுத்திக் கொண்டார். ஆக மொத்தம் ஜெனீவா அரங்கில் தற்போது ஆரம்பித்துள்ள இலங்கை குறித்த காட்சிப்படுத்தலில் கொழும்பு அதிகார மையம் சரி, ஜெனீவா அல்லது மேற்குலக அதிகார மையமும் சரி தத்தமது இருகருக்கு பட்டயங்களை வீசிக்கொள்வது தெரிகிறது. ஆனால் தற்போது ஜெனீவாவில் இடம்பெறும் இந்த காட்சிப்படுத்தல்களில் குறிப்பாக அனைத்துலக பொறிமுறையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை கராராக நிராகரித்த விடயம் ஈழத்தமிழர்களுக்கும் அவர்களின் டயஸ்போரா எனப்படும் புலம்பெயர் தமிழ் சமூகத்துக்கும் நிச்சயமாக ஏமாற்றத்தை வழங்கினாலும், என்னதான் பழைய மொந்தையில் புதிய கல்லாக ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகார மையத்தில் தற்போது அனுரகுமார அரசாங்கம் இருந்தாலும் அது ஒருபோதும் தமிழர்களின் விடயத்தில் லேசாக பிடி கொடுக்காது என்பதை மீண்டும் ஒரு முறை அவர்கள் கண்ணார காண வேண்டிய நிலை வருகிறது. கூட்டி கழித்து பார்த்தால் ஈழத்தமிழர்களின் பெரு உதிரப்பலியை மையப்படுத்தி இடம்பெறும் இந்த ஜெனீவா அரங்க காட்சிகளில் தற்போதைய காட்சி ஜெனீவாவும் மேற்குலகமும் ஸ்ரீலங்கா மீது இந்த உதிரப்பலி விடயத்தில் ஒரு மென்வலு ராஜதந்திர பிரயோகத்தை செய்ய தலைப்பட்டாலும் இந்த விடயம் முற்றாக தமது கண்களில் இருந்து அகலக்கூடாது என்ற விடயத்திலும் அவர்கள் கண்ணாகவும் கவனமாகவும் இருப்பதும் தெரிகிறது.